இன்றைக்கு எங்களோட ஆற்றுல கப்பல் போகுது, நாரை போகுது, அன்னப்பறவைகள் போகுது, இப்படி நிறைய போய் கொண்டிருக்குது. நான் மாறி மாறி வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன். எனக்கு முன்னுக்கு ஒரு சோடி அன்னப்பறவை மெல்லமாக ஆடி பாடி கதை பேசிக்கொண்டு போயினோம். நீங்களும் அதை பாருங்கோ. இவைதான் அந்த 2 பேரும் இரவாகிட்டுதுண்டு வீட்டை போகினோமா, அல்லது மாலை வேளையில் ஒரு ரம்யமான இந்த நேரத்தில் ரொமான்ஸாக 2 பேரும் சோடி போட்டுக்கொண்டு நடந்து போயிட்டு வருவோம்ண்டு போயினோமா, அல்லது ஒரு ஆளுக்கு பின் ஒரு ஆள் போகிறதால ஏதாவது சண்டை பிடிச்சிட்டு சத்தம் போடாமல் போகினோமா, அல்லது மௌனமாக கதை பேசி கொண்டு போகினோமா, இப்படியான பல கேள்விகளை இவ 2 பேரையும் கேட்க தோன்றுது. கிட்ட வந்தால் பிடிச்சி வச்சு இருத்தி வச்சு கையை கட்டி கொண்டு இருக்க சொல்லி போட்டு கேள்விகளை கேட்கலாம். ஆனால் இவ தூரத்தில் போய் கொண்டிருக்கணும். நான் இவ்வளவு தூரத்தில் நிற்கிறேன். இவ்வளவு தூரம் மட்டும் இல்லை, இதில் நான் இருக்கிறேன். அதை போய் கொண்டிருக்கணும். என்ன ஆச்சு 2 பேருக்கும் என்று தெரியலையே. இந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் கதைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். மனுஷரோட கதைக்கிறத விட அதுகள்கிட்ட கதை கேட்கலாம். எவ்வளவு கதைகள் சொல்லும். தாங்கள் சென்று வந்த ஊர், தாங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கை, தங்களுடைய இனங்களுடைய பண்பாடுகள், தாங்கள் உண்ணுற உணவுகள், பழக்க வழக்கங்கள் என்று சொல்லி எவ்வளவு விடயங்களை அதுகள் பேசும். ஏன் இந்த இறைவன் இந்த விலங்குகள் பறவைகளுக்கு பேசுகிற சக்தியை கொடுக்காவிட்டானு தெரியலை. அதுகள் கதை பேசினால் மனிதனுடைய இலக்கியங்கள் எல்லாம் காணாமல் போயிடும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பேச்சே ஒரு சிறப்பான இலக்கியமாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த உலகங்களில் பறவைகள் விலங்குகள் பேசியிருந்தால் பல இலக்கியங்கள் தோன்றியிருக்கும், பல இலக்கியங்கள் இல்லாமல் போயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.